நேயர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் சில முக்கிய செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். காரணம் என்னவென்றால், இதுவரை நடக்காத ஒரு தேர்தல் தமிழ்நாட்டில் தற்போது நடந்திருக்கிறது, நடக்கப் போகிறது. காரணம், 5 முனை போட்டிகளை வலுவாக இருக்கிறது. 5 முனை போட்டியில் வெற்றி பெறுவது திமுகவா அதிமுகவா என்பதை தாண்டி ஏனைய கட்சிகள் ஏற்படுத்த போகும் பெரும் தாக்கத்தில் தமிழக அரசியல் முற்றிலுமாக மாறிவிடப் போகிறது மட்டுமல்ல, யார் வெற்றி பெற்றாலும் வாக்கு சதவீதம் ரொம்ப குறையும். நீங்க கொஞ்சமா புரிந்து கொண்டால் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு 1,80,000 வாக்குகள்லேருந்து 2 லட்சம் வாக்குகள் இருக்கும். பதிவு ஒரு 1,50,000 லட்சம் இருந்து 1,40,000 வாக்குகள் பதிவாகலாம் ஒவ்வொரு தொகுதிக்கும். இப்ப அதிமுக கூட்டணி என்டிஏ, அதுல அமமுக இருக்கிறது, பாமக இருக்கிறது, பாஜக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஜி.கே. வாசன் மற்றும் உண்டான பல கட்சிகள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான சில கூட்டணிகள். திமுகவில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திமுக, தேமுதிக, 2 இடதுசாரிகள், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. துணை கட்சிகள் இந்த 2ம் வலுவுக்கு அடுத்து 3வது நிலை அல்லது 2வது நிலைக்கு வருவார் என எதிர்பார்க்கிற தாவேக வேட்பாளரை அறிவிப்பு செய்து விட்டார்கள். இன்றைக்கு இப்பொழுது காலை நேரம். அந்த வேட்பாளர்களில் பலர் புதிய முகங்கள், அனைவருமே புதிய முகங்கள் தான். இந்த புதிய முகங்கள் 1977 புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்படுத்திய அதே தாக்கத்தை ஏற்படுத்துவார்களா? 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலத்தில் ஏற்படுத்திய அதே தாக்கத்தை ஏற்படுத்துவார்களா? அதே போன்று 1989 சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் நிறுத்தப்பட்ட அதே வேட்பாளர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை ஏற்படுத்துவார்களா? இந்த 3 கேள்விக்கும் பதிலை இப்போது 4வது நாங்கள் பார்க்கிறோம். 1991 தேர்தல்களுக்கு அப்புறம் வழக்கமான வேட்பாளர்கள் இருந்தார்கள், பழைய ஆட்கள் எல்லாம் வந்தார்கள். இப்பொழுது அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணித்த பிறகு நடக்கக்கூடிய 2வது தேர்தல். பழனிசாமி அண்ட் கம்பெனி ஒரு புறம், அதிமுகவை முழுமையாக அவர் புதிய ஒரு அதிமுகவை நடத்துகிறார். அந்த கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியேறிட்டாங்க. பலவீனத்தின் உச்சபட்சமாக இது அதிமுகவுக்கு அமைய போகிறது. திருமதி சசிகலா அவர்களால் கொண்டு வரப்பட்ட டிடிவி தினகரன் என்னதான் அமமுகவாக உருப்பட்டு சொன்னாலும் அவருடைய வாக்கு வங்கிகள் தென் மாவட்டங்களில் மறவர் சமூகத்திலிருந்து முழுமையாக விடுபடுகிறது. இதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. காரணம், மறவர் சமூகம் முக்குளத்தோரில் 3 சமூகங்கள் உண்டு. அகமுடையார், கல்லர்கள், பிரமலை கல்லர்கள், இப்படியெல்லாம் உண்டு. அவற்றில் மறவர் சமூகம் முழுமையாக அதிமுகவின் ஆதரவான கட்சி. அது தற்போது சசிகலா அவர்களை தங்களுடைய நேச தலைவியாக ஏற்றுக்கொள்ளதால் சசிகலா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட தினகரன் பெரும் பலமிலத்தை அவர் கொண்டு போகிறார். அவருக்கு பலவீனம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது நாம் அங்கிருந்து எடுத்தது. ஓபிஎஸ் சென்றது அவரோடு கட்சி சார்பிலும் கட்சியற்றவர்களும் அவர்கள் இந்த முறை திமுகவுக்கு வாக்களிக்க போகிறார்கள். இது அதிமுகவிற்கான பலவீனம். மைனாரிட்டி வாக்காளர்கள் பலவீனம் பாஜக இருப்பது. கிறிஸ்தவர்கள் வாக்குகளையும் அவர்கள் பெற முடியாது. இந்துக்களினுடைய சிலர் வாக்குகளும் கிடைக்காது. பாஜகவுக்கு எதிராக நிறைய பேர் வாக்களிக்க போவதில்லை. இது பலவீனம். ஏற்கனவே கட்சியில் இருந்த ஓபிஎஸ் சென்று விட்டார், செங்கோட்டையன் சென்று விட்டார், அம்மையார் சசிகலா தனித்து நிற்கப் போகிறார்கள், எல்லோரும் சென்று விட்டார்கள். முக்கியமான ஆளுமைகள் எல்லாம். பெரும் பலவீனம். பாஜகவோட கூட்டணி பலவீனம், மைனாரிட்டி வாக்குகள் கிடைக்காதது பலவீனம், இப்படி நிறைய பலவீனத்தில் அது மட்டும் தலைவரே ஒரு பலவீனமானவர் தான். இது அதிமுகவுக்கு பலவீனம். திமுகவிற்கான பலவீனம் என்னவென்றால், கூட்டணி கட்சிகள் இந்த முறை அதிருப்தியோடு போராடுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இவர்களெல்லாம் நம்மை இப்படி செய்து விட்டார்களே, காங்கிரஸ் கட்சியும் அதிருப்தி, ஏனைய எல்லா கட்சிகளும்
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய சண்முகம் வரைக்கும் ஒரு சீட்டு கூட கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி. அதிகாரத்தை முழுமையாக சுவைத்து பெரும் பொருளீட்டுகிறார்களே என்ற திமுகவின் மீது அதன் கூட்டணி கட்சிகளுக்கு பெரும் அதிருப்தி இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏனென்று கேட்டால் வேல்முருகன் போன்றவர்கள் வெளியேறினாலும் அது ஒரு குறிப்பிட்ட பன்ருட்டி போன்ற பகுதிகளிலும் ஜெயங்கொண்டான் பகுதி ஆண்டிமடத்தில் ஒரு சிறிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும். தமிழ்நாடு முழுவதும் பாதிப்பு ஏற்படுத்தப்படவில்லை என்றாலும் இக்கால சூழ்நிலையில் ஒவ்வொரு 500 வாக்கும் 200 வாக்கும் 100 வாக்குகளும் 50 வாக்குகளும் முக்கியத்துவம் என்பதும் ஒவ்வொரு வேட்பாளர்களும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் திமுக ஒரு சீட் கொடுத்து அவரை அரவணைத்திருக்கலாமோ என்று அவர்களின் ஆதரவாளர்களுக்கு கொஞ்சம் பதட்டம். அதில் உண்மையும் இருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சியை இவர்கள் சரியாக வழிநடத்தவில்லை. மாறாக அவர்களை ஒரு பதட்டத்தின் பால் ஆட்படுத்தி இருக்கிறார்கள். அது விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரும் மனக்கவலை. காங்கிரஸோடு மோதல்கள் அது இன்னும் நீர் பூத்த நெருப்பாக இருக்கிறது. களத்தில் எப்படி பணியாற்ற போறார்கள்? அதாவது திமுக தங்களுடைய அரச பலத்தையும் பணத்தையும் நம்பி நிற்கிறார்கள். இது அவர்களுக்கு பலம். பாஜக இந்த பக்கம் இருப்பதனால் மைனாரிட்டி பலம், கூட்டணி பலம். பலவீனங்கள் கூட்டணிகள் ஒருமித்த கருத்தில் நிற்கவில்லை. சரி, மிகப்பெரிய பலவீனம் திமுகவுக்கு இந்த முறை நடிகர் விஜய் காவு கொள்ள போற வாக்குகள். இது 2 பேருக்குமே உண்டு. திமுகவுக்கு மட்டுமல்ல, அதிமுகவுக்கும் உண்டு. அவர் பெரும்பாலும் யாருடைய வாக்கை படுகொலை செய்ய போகிறார், கவரப்போகிறார் தெரியாது. தமிழ் தேசியத்தினுடைய வாக்குகள் அனைத்தும் திராவிட தேசியத்திலிருந்து தான் தமிழ் தேசியமாக மாறியது. நல்லா கவனிங்க. சீமான் ஆட்கொண்டிருக்கிற 8% வாக்குகளும் முன்பு தமிழ் தேசியத்தின் வாக்குகள் அல்ல. அது திராவிட தேசியத்தோடு இணைந்த தமிழ் தேசியம். அந்த திராவிட தேசியத்தின் வாக்குகள் தான் தமிழ் தேசியமாக உருப்படுவதற்கு சீமான் திமுகவிலிருந்து நிறைய வாக்காளர்களை அதிமுகவிலிருந்து பிரித்து கொண்டு சென்றார். அதுதான் அந்த 8%. வேற இருக்கக்கூடிய 100 பேரில் தான் நாங்கள் பிரிக்க முடியுமே தவிர 101வது ஆட்களை உலகில் எங்கிருந்தும் எடுக்க முடியாது. இப்போ 3வது நாம் பேசுவது நடிகர் விஜய். இவர் இந்த முறை பலமாகத்தான் காட்சியளிக்கிறார். அது எப்படி? ஆம், அப்படித்தான். ஏனென்றால் அவர் வெற்றி பெறாவிட்டாலும் அவர் வெற்றியாளராகத்தான் இருப்பார். அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் பாஜகவோடு சேராமல் இருந்ததே அவருக்கு ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்திவிட்டது. அதில் அவர் உறுதியாக இருப்பாரா என்பது தெரியவில்லை. ஏனென்று கேட்டால் அவர் இந்த முறை தனித்து நின்று தன் பலத்தை இந்த மக்களுக்கு காட்டுவதற்கு அவர் நிற்கிறார். அதே சமயம் சில உதிரி கட்சிகளோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றது. மற்றவர்களை விட அவர் என்டிஏ கூட சேர்ந்து நிற்பது அவருக்கு பெரும் பலவீனம். ஏதோ ராஜபுத்தியோடு அந்த பலவீனத்தை அவர் தவிர்த்திருக்கிறார், அதிலிருந்து தப்பி இருக்கிறார் என்பதே அவருக்கு பலம். அவர் வெற்றி பெற வேண்டிய தேவை இல்லை. ஆனாலும் அடுத்த முறை 3 ஆண்டுகளுக்கு பின்பு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய பிளேயராக அவர் உருவாக்குவதற்கு அவர் தனித்து நிற்பது அவருக்கு பெரிய பலம். எப்பொழுது அந்த பலத்தில் அவருக்கான வாக்கு வங்கி எங்கே கிடைக்க போகுது, எந்த மாவட்டத்தில் கிடைக்க போகுது, எந்த தொகுதியில் கிடைக்க போகிறது, அவருக்கு பலவீனமான பகுதிகள் எது, பலமான பகுதிகள் எது, பலமான சமூகங்கள் எது, பலவீனமான சமூகம் எது, மைனாரிட்டி வாக்களை பெறப்படுகிறதா, ஜோசப் விஜய் எப்படி இருக்கிறார், ஜோசப் விஜய்க்கு கிறிஸ்தவ வாக்காளர்கள் எப்படி இருக்கிறார்கள், தலித்துகள் வாக்காளர்கள், எல்லாவற்றையும் அடையாளம் காட்டுகிற ஒரு மாடல் எக்ஸாம் என்று சொல்லலாம். ஆகவே அவர் தோல்வியுறவில்லை. அவர் தோல்வியுற்றாலும் அவர் தோல்வியுறவில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். இதெல்லாம் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இது விஜய். 4வதாக நாங்கள் பார்க்கின்றது சீமான். அவரை பற்றி நாம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அவர் பொறுத்தவரை அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்ஸ் எந்த கட்சியோடும் சேரக்கூடாது. தமிழ் தேசியத்தை மட்டும் பேச வேண்டும், திராவிட தேசியத்தை எதிர்க்க வேண்டும். பிரபாகரனுடைய விதைகளோடு அவரோடு நீ சந்தித்த இந்த கதைகளை மெருகூட்டி கொண்டு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கான பெருந்திரள் நிதி வந்துவிடும், நீங்கள் வெற்றி பற்றி கவலைப்படாதீர்கள், அவ்வளவுதான். ஆகவே அந்த பணி அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை அவரோடு பேரம் பேசி 500 கோடிகளை கொடுப்பதை விட அவருக்கு மாதம் வந்து கொண்டிருக்கிறது. அது அவருக்கு பெரிய நீதி. வருடம் வருகிறது. அதை வைத்து அவருடைய காலங்கள் ஓடும்.
அவருக்கு பின்னால் அந்த கட்சி அழிந்தாலும் அவர் பரவாயில்லை. ஆகவே அவர் அப்படித்தான் நினைக்கின்றார். இது அவரை பொறுத்தவரை. அது 4 முனை முடிந்த பிறகு 5வது முறை யார்? திருமதி சசிகலா அவர்கள். பெரியவர் ராமதாஸோடு அவர்கள் கூட்டு சேர்ந்திருக்கிறார். இது உண்மையிலேயே 5 முனை போட்டியில் ஒரு மிக முக்கியமான வலிமை. காரணம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருவாரூர், தஞ்சை, டெல்டா மண்டலங்கள் முழுமையாக திருச்சி வரைக்கும் பெரும் தாக்குதலை நடத்துவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் பெறப்போகிற அந்த வாக்குகள் வெற்றி பற்றி நாம் சொல்ல முடியாது. யார் வெற்றி பெறுவார், யார் தொகுதி பெறுவார், திமுக வெற்றி பெறுமா, யாருடைய வெற்றியும் கணிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொருவரும் பெரும் வாக்குகளை பெறப்போகிறார்கள். அதுதான் நான் இப்பொழுது சொன்னேன். விஜய் வெற்றி பெறுவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒருவேளை அவர் பெரும் வாக்குகளை பெற்றுவிட்டால் அது திமுகவுக்கு பலமாகும், அதிமுகவுக்கு பலவீனமாகும், அல்லது அதிமுக பலமாகும், திமுகவுக்கு பலவீனமாகும். இப்படித்தான் ஒவ்வொரு கட்சிகளும் இந்த முறை இருக்கிறது. இதுதான் வரலாற்றில் இல்லை. ஆக தென் மாவட்டங்களிலே தாண்டி மத்திய தமிழகம் வரைக்கும் மிகப்பெரிய தாக்குதலை சசிகலா ஏற்படுத்துகின்ற போது அவரோடு நீண்ட நெடிய அனுபவம் உள்ள வன்னியர் அவர் சில சதவீதங்களை பெற்றுவிட்டாலே இது திரும்பி பார்க்கப்படும் பெரும் ஒரு அலையன்ஸாக மாற்றப்படும். அப்ப இந்த முறை தமிழ்நாட்டில் 5 முனை போட்டி ஏற்படுத்துகிற தாக்கம் இதுதான். இதனால 1967 2026 வரைக்கும் 60 ஆண்டுகள் இப்படி ஒரு தேர்தலை சந்திக்கவில்லையோ என்று எண்ண தோன்றுகின்றது. இதை தவிர சில ஃபேக்ட் ஒர்க் ஆகும். சாதி, அதாவது ஒவ்வொரு தொகுதியினுடைய சாதி பலம், மத பலம். 2வது வேட்பாளர்களுடைய கண்ணியம், அவருக்கான மதிப்பீடுகள். 3வது முன்னாள் வேட்பாளர்களுடைய பலம், பலவீனம். லோக்கல் பாலிடிக்ஸ், ஆளுங்கட்சிக்கு எதிராக எப்போது அமையும், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். அவங்க செய்கிற அடாவடிகளுக்கெல்லாம் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். புதிய பிளேயர்கள் உருவாக போகிறார்கள். ஆகவேதான் நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் எந்த தேர்தலையும் போல் இல்லாத ஒரு புதிய தேர்தல் என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.